ஹலோ ஏய் இல்லடா இல்ல ஏய் இரு ஏய் ஏன்னா போயிட்டு வர இவ்வளவு சொந்த மாதிரி வர அட காலைல போனோமா ரேஷன் கடைக்கு மணி என்ன ஆகுது பத்தியா 3 ஆகுதுப்பா இப்பதான் வரேன். அடப்பாவி நியாய விலைக்கடன் பேரு தான்பா. ஆனா நியாயமா ஒரு பொருள் தர மாட்டாங்கப்பா. ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்படி, அடுத்த ஆட்சியில இந்த மாதிரி கிடையாது. என்னப்பா சொல்ற? ஏய் நம்ம தேமுதிக தேர்தல் அறிக்கையில ரேஷன் பொருள் எல்லாம் வீடு தேடி வருமா? அப்படியா? ஆமா, பொருள் நியாயமாவும் தரமாவும் வேற இருக்கு சொல்றாங்க. பரவாயில்லையே. ஏய் மத்தவங்க எல்லாம் சொன்னா செய்ய மாட்டாங்க, ஆனா நம்ம கேப்டன் சொல்றதுதான் செய்வாரு. அப்ப கேப்டன் ஆச்சுதான் நம்ம எல்லாம் பொற்காலம் தான். ஆமாண்டா பொற்காலம் தான். வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் பெண்கள் அமைப்புகள் பகுதிதோறும் ஏற்படுத்தி அதன் மூலம் வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஏராளமான பெண்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். ஒன்றிணைந்தோம், வென்றெடுப்போம், மக்களாட்சி அமைத்திடுவோம்.